சிறுதுளி, கோவை மாநகராட்சி மற்றும் PSG குழுமம் இணைந்து காந்திமா நகர் ஓடை சீரமைப்பு திட்டத்தை தொடங்கியது. கோயம்புத்தூரின் முக்கிய நகர்ப்புற நீர்வழி தடங்களில் ஒன்றான காந்திமா நகர் ஓடை, காந்திமா நகர் காவல் நிலையம் அருகே தோன்றி பன்மால், PSG மருத்துவமனை, உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சுமார் 13.5 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து இறுதியில் இருகூர் ஏரியில் கலக்கிறது. நகரின் மழைநீர் வடிகால் அமைப்பு மற்றும் நீர்வள மேலாண்மையில் இந்த ஓடை முக்கிய பங்கு வகிக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக கழிவுநீர் கலப்பு, திடக்கழிவுகள் கொட்டப்படுதல், ஆக்கிரமிப்பு, தாவரங்கள் வளர்ச்சி மற்றும் ஓடையின் கரைகள் சேதமடைதல் போன்ற காரணங்களால் துர்நாற்றம், நீரின் தரம் குறைதல், சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் கீழ்மட்ட நீர்நிலைகளுக்கு அச்சுறுத்தல் போன்ற பிரச்சனைகள் உருவாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி, PSG குழுமம் மற்றும் சிறுதுளி இணைந்து ஓடையை புனரமைக்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன. முதல் கட்டமாக 3.5 கிலோமீட்டர் நீள பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த புனரமைப்பு முயற்சியின் ஒரு பகுதியாக உங்கள் கழிவை கவனியுங்கள் என்ற பொதுமக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று GV ரெசிடென்சி பகுதியில் நடைபெற்றது. ஓடைகள் மற்றும் நீர்நிலைகளில் திடக்கழிவுகளை கொட்டுவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும். இந்நிகழ்ச்சியில் சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் S. கிரிபிரசாத், கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் கட்டா ரவி தேஜா, PSG சன்ஸ் மற்றும் சாரிட்டிஸ் நிர்வாக அறங்காவலர் L. கோபாலகிருஷ்ணன், சிறுதுளி நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன், சிறுதுளி அறங்காவலர்கள், ஸ்டியரிங் கமிட்டி மற்றும் அபெக்ஸ் கமிட்டி உறுப்பினர்கள், மாநகராட்சி அதிகாரிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஓடை சுத்தம் செய்யும் பணியிலும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய சிறுதுளி நிர்வாக அறங்காவலர் திருமதி வனிதா மோகன், நகரின் ஓடைகள் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாக்க பொதுமக்கள், கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என அழைப்பு விடுத்தார். என் பேர் கிருஷ்ணசாமி. சிறுதுளி அமைப்பில் வேஸ்ட் வைஸ்னு ஒரு வெர்டிக்கல் இருக்குது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதில் கன்வீனராக இருக்கேன். அண்ட் இன்னொரு பெருமை PSG டெக்கினுடைய அலுமினி, நான் பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் அலுமினி அசோசியேஷன் ஆல்சோ. இது ரெண்டு சேர்ந்து we are working over here. இப்போ நம்ம எடுத்திருக்கிற சிறுதுளி பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, நிறைய குளங்கள், குட்டைகள் எல்லாம் தூர்வாரி நல்ல தண்ணி எப்படி கொண்டு வந்து சேர்த்துறதுன்னு கொண்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஏற்கனவே பேசின மாதிரி நல்ல தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையும் சுவேஜ் வந்துருச்சு. இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. கவர்மெண்ட்டுனால தனியாக எந்த விதமான எஃபர்ட்டும் எடுக்க முடியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதையும் மீறி, அதாவது கை கடங்காமல் போயிடுச்சு பிரச்சனை.